இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்தா நான் சொன்ன மாதிரி செஞ்சிடு. இந்த பென்டிரைவ்ல இருக்கிற வீடியோவை எல்லாரும் பார்க்கணும். ஓகே சார். அந்த குடும்பமே பார்க்கணும். சரி சரியா? சரி சார். போ. கணபதி சொன்ன மாதிரி செஞ்சிரு. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். சொதப்பிடாத. என்ன லேட்டா வரீங்க? இல்ல வரதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு, அதான். மாமா கோவப்படுவாரு தான். அதான் பெரியப்பாவே எதுவும் சொல்லல. நீங்க தைரியமா இருங்க. வாதனா, நீயும் இங்க வந்தது நல்லதுக்குதான். உன்னை நான் மட்டும் தனியா அடையணும்னு நினைச்சேன். இன்னைக்கு இந்த ஊரே உன் வீடியோவை பார்க்க போகுது. உன் அப்பா நெஞ்ச புடிச்சுக்கிட்டு விழ போறான். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு. என்னைய அவமானப்படுத்துறீங்க. அம்மா பூஜை ஆரம்பிச்சிடும். சரிங்க சாமி, உட்காருங்க. அம்மா நீங்க விளக்கேத்துங்க. இந்தாங்கம்மா, இந்த தாலியை கட்டிக்கிட்டு அந்த தாலியை உண்டியில போட்டுருங்க. உண்டியல்ல போடுற தாலிய நிரந்தரமா ஒரு நாள் உன் கழுத்துல இருந்து இறக்க. அண்ணி, மாமா வர மாட்டாருன்னு நினைச்சேன். அவர் எப்ப எப்படி மாறுவாருன்னு ஒண்ணுமே புரியல. என்ன பிரச்சனை நடந்தாலும் பொண்டாட்டிக்கு ஒண்ணுனா முதல்ல வந்து நின்னுறாரு. என்ன பாக்குறீங்க? எடுத்துக்குங்க. ரகுராம் ஐயா, இந்த புது தாலிய நீங்க தான் அம்மா கழுத்துல கட்டணும். ஓஹோ, இப்ப மச்சானுக்கும் தங்கச்சிக்கும் திரும்பவும் கல்யாணம் நடக்க போதா? இது நல்லா இருக்கே. மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபகே த்வம் ஜீவ சரதசதம். டேய் கணபதி, அண்ணே போட்டு விட்றா. இதோ போட்டு விடுறேன். யாருப்பா இது கோவில் டிவி எல்லாம் போடுறது? அதானே
அதுல ஏதோ வீடியோ ஆன் ஆகுற மாதிரி இருக்கே. என்ன இவ சிரிச்சுக்கிட்டு இருக்கா? என்ன நடக்குதுங்க புவனேஸ்வரி அம்மா? என்ன இதெல்லாம்? என்னங்க சார்? போயிட்டு சீக்கிரம் வந்துரு. எந்த பிரச்சனையும் வந்துட போகுது. சார், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரிங்களா? ம். அத்த, அப்பா, பணம் நகைலாம் வெளியே கிடக்கு. ஒருவேளை அத்தை எடுத்துட்டு அப்படியே போட்டு போயிட்டாங்களோ?